ஹலோ கைஸ், திஸ் இஸ் அனு அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பேரலல் ஆர்ட்ஸ். கேட் அவனோட அப்பாவை பார்க்க வரேன். அப்பா கேட்டை பார்த்த உடனே நீ செயினோடைய கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டும் அதுக்கு ஆமான்னு சொல்ல, நான் சொல்றத கேளு கேட், அந்த கேஸ் உனக்கு வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் சொல்ற கேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேட்டு விடாம, இல்லப்பா நான் அந்த கேஸ்ல தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி கேஸ்லலாம் இன்வால்வ் ஆனன்னு வச்சுக்கோங்க, உனக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி சொல்லியும் கேட் அவனோட முடிவை மாத்தாம இருக்க, அப்பா எதையோ சொல்ல வராரு. கேட்டு உடனே அப்பா பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் கிளம்பவா, ரோஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றான். அப்பா சரி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, போறதுக்கு முன்னாடி அப்பா கேட் கிட்ட ரோஸை இந்த வீக் டின்னருக்கு இன்வைட் பண்ணன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. கேட்டோட அப்பாவோட கேரக்டர் எப்படின்னா, ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட். அவரோட ஃபேமிலியோட மரியாதை தான் அவருக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம கேட் எப்பவுமே டிசிப்ளினா இருக்கணும், தன் பேச்சை மட்டும்தான் கேட்கணும், தன் பேச்சை மீறி எந்த விஷயத்தையும் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்பவே கான்சியஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். கேட் இப்ப ரெஸ்டாரண்ட்டுக்கு வர, அங்க வேயு வெயிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சும்மா போயிட்டு இருக்கவன விடாம கேட்டு தான் வேயுவை ஸ்டாப் பண்ணிட்டு ஏதோ திருடனை பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க. வேயு கேட்ட பாத்துட்டு இங்க என்ன பண்றீங்க ஆபீசர் அப்படின்னு சொல்லி கேட்க, கேட் பதில் சொல்லாம அப்பயும் வேயு அப்படியே பாத்துட்டு இருக்க. என்ன ஆபீசர் என்ன மறுபடியும் திருட மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் இங்க பார்ட் டைம் ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்ல, கேட்டும் பதிலுக்கு நான் உன்னை எதையுமே சொல்லலையே, நானும் இங்க உன்னை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காகலாம் வரல, ஜஸ்ட் ஒரு டின்னருக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி ஆபீசர், அது நல்ல விஷயம் தான், அதுக்கு ஏன் இப்படி என்ன மறைச்சு பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறான். நீங்க என்ன இப்படி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க பேசிட்டு இருக்க வேயுவை வேலைக்கு கூப்பிடுறாங்க. வேயு கேட் கிட்ட என்ன கூப்பிடுறாங்க, நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்க, கேட் பதிலுக்கு தயவு செஞ்சு உன் இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல எவ்வளவு நேரம் கேட் வெயிட் பண்ணியும் ரோஸ் வராம இருக்கவே, கேட்டும் ரொம்ப நேரமா ரோஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, சடனா ரோஸ் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னால இன்னைக்கு வர முடியாது கேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்க. கேட்டும் சரி நம்மளுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்த்தா, கேட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் கேட்ட பார்த்து கேட் கிட்ட வந்துட்டு கேட் கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. கேட்டுக்கும் அது பிடிக்காம நான் கிளம்பணும்னு சொல்லிட்டு கிளம்ப, ஆனா அந்த ஆள் விடாம கேட்டோட கையை பிடிச்சிட்டு என்னோட ரூம் இங்கதான் பக்கத்துல இருக்கு, வா போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆக்சுவலா இதை எல்லாத்தையும் வேயு பார்த்துட்டு என்னமோ தன்னாலதான் கேட்ட காப்பாத்த முடியும்னு நினைச்சிட்டு கேட் கிட்ட பேபி நீ யாரோட கையை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்டுக்கு ஒன்னும் புரியாம இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. வேயு இப்ப வந்துட்டு பேபி நீ இவன் கூட எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க, என்ன சீட் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, கேட்டுக்கு புரியாம என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. வேயு கண்ணால சைகை காமிச்சிட்டு என் கூட சேர்ந்து நீங்களும் நடிங்க அப்படின்னு சொல்ல, கேட்டும் பதிலுக்கு அந்த ஆளோட கையை எடுத்து விட்டுட்டு நான் எதுவும் பண்ணல, இவதான் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆனா வேயு கேட்ட தான் பக்கம் இழுத்துக்கிட்டு இந்த ஆள் கூட எல்லாம் எதுக்கு பேபி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இதை கேக்குற அந்த ஆள் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு என்ன பத்தியா நீ தப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு வேயுவோட ஷர்ட்டை பிடிச்சு சண்டை போட்ட சண்டையில வேயுவோட ஷர்ட் பட்டன் எல்லாம் பிஞ்சு போயிடுது. இதெல்லாம் பாக்குற கேட் சும்மாவா இருப்பான். அந்த ஆளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கார்டு எடுத்து காமிக்க, நான் நினைச்சேன்னா இப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவேன், ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்ட, அந்த ஆளும் பயந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். வேயு கிட்ட திரும்பி நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, வேயுவோட ஷர்ட் பட்டன் தான் எல்லாமே பிஞ்சு போயிடுச்சுல்ல. கேட் இதை பார்த்துட்டு அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அழகா வேயுக்கு போட்டு விட, அட என்ன ஒரு கண்கலா காட்சி. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவன் ஜாக்கெட்டை போட்டு விட்டதோட நிப்பாட்டி இருந்தா பரவாயில்ல, அவன் போட்டு விட்டதும் இல்லாம வேயுவோட உடம்பு தெரியக்கூடாதுன்னு ஜிப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கான். ஆனா ஒரு விஷயம் மக்களே, என்னதான் இருந்தாலும் இந்த கேட் பையனுக்கு வேயு மேல ஒரு கன்சென்ட் இருக்கதான் செய்யுது. சரி வாங்க போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்த சீன்ல எல்லாரும் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப, வேயுவும் அவனோட வீட்டுக்கு போலான்னு சொல்லி வெளியே வந்தா, வேயுவை மட்டும் பார்த்து யாரோ கார் ஹெட்லைட் ஆன் பண்ணி அவனை பார்த்து அடிச்சு காமிக்க, வேயு பயந்துட்டு இன்னைக்கு பிரச்சனை பண்ணவன் தான் வந்துட்டானோன்னு சொல்லி எட்டி பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம கேட்டுதான். வேயு கேட்டு பார்த்துட்டு ஐயோ ஆபீசர் இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு போக, என்ன ஆபீசர் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் நீங்க வீட்டுக்கு போலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். கேட் பதிலுக்கு எதையோ ஒண்ணு சொல்லி சமாளிச்சுட்டு நீ இப்ப வீட்டுக்கு தானே போற, நானும் அந்த வழியா தான் போறேன், வா உன்னை நான் டிராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட, வேயுக்கு அவ்வளோ சந்தோஷமாகிட்டு குடுகுடுன்னு போய் கார்ல உட்காந்துக்க. கேட்டுக்குமே இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நான் தான் சொன்னல மக்களே, இந்த கேட்டுக்கு வேயு மேல ஒரு கண்ணு தான். அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் வேயுவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வேயு கேட்ட பார்த்துட்டு ஏன் ஆபீசர் இந்த சாங் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா, ஏன் இப்படி ரிப்பீட்டட் மூட்ல வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கேட்டும் அதுக்கு ஆமா எனக்கு பிடிச்ச சாங் எல்லாத்தையும் பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பேன், அதை மட்டும்தான் நான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். கேட் மெதுவா வேயு கிட்ட நீ ஒர்க் பண்றதுக்கு வெளியே போயிடுற, அது வரைக்கும் உன்னோட குழந்தைய யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, வேயு பதிலுக்கு அது என்னோட குழந்தை இல்ல ஆபீசர்,
என்னோட அக்காவோட குழந்தை, அப்புறம் நான் வர்ற வரைக்கும் அவன் டே கேர்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். இப்பெல்லாம் அவன் ரொம்பவே சீக்கிரமா வளர்ந்துடுறான் தெரியுமா? நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே அவனுக்காக தான். இப்படி கேட்கிட்ட சொல்லவே கேட்டும் பதிலுக்கு, ஏன் என்னாச்சு, அம்மா ஷின்ட்டுவை பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல ஆபீசர், அம்மாக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறதெல்லாம் பிடிக்காது. அப்போ நீ தான் உன்னோட ஃபேமிலி எல்லாத்தையும் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, வேயும் அதுக்கு ஆமான்னு சொல்ல, கேட் பதிலுக்கு, பரவாயில்லையே, எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு சொல்ல, வேயுக்கு அதை எதை மீன் பண்ணி சொல்றாங்கன்னு தெரியாம திருன்னு கேட்ட முடிச்சு பாத்துட்டு இருக்க. கேட்ட அதுக்கு, இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய பொறுப்பு எடுத்து நடத்துறல்ல, அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், நீ செம கிரேட் தெரியுமா அப்படின்னு சொல்ல, இப்படி இவங்க ஒரு வழியா பேசி முடிக்க கேட் மெதுவா வேயுவோட சீட் பெல்ட்டை ரிமூவ் பண்ணி விட, இதெல்லாம் பாக்குற வேயுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் ஆனா ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு. கேட் ஏன் இப்படி எல்லாம் நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. வேயு போறதுக்கு முன்னாடி கேட் கிட்ட, நான் இந்த ஜாக்கெட்டை வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, கேட் அதுக்கு பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்றான். ஆனா வேயு அதுக்கு, இந்த ஜாக்கெட்ல சூப்பர் ஸ்மெல் வர்ற வரைக்கும் நான் துவைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஆபீசர், வீட்டுக்கு போன அப்புறம் மறக்காம மெசேஜ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்படி சொல்லிட்டு வேயு அந்த இடத்த விட்டு கிளம்ப, அடுத்த சீன்ல வேயு பெட்ல படுத்துட்டு பக்கத்துல கேட்டோட ஜாக்கெட்டை கட்டி பிடிச்சிட்டு வைக்கப்பட்டுட்டு இருக்க. வேயுக்கு ஒரே நினப்பா இருக்கும் போல, கேட்டையே கட்டி பிடிச்சிட்டு படுக்கிற மாதிரி. அப்புறம் தான் ரியலைஸ் பண்றான் கேட்டோட நம்பரை வாங்கவே இல்லை அப்படின்னு. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்க, இங்க கேட் அவனோட வீட்டுக்கு வந்துடவே அப்பன்னு பார்த்து கரெக்டா வேயு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன ஆபீசர், வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க. இப்பதானே புலம்பிட்டு இருந்தான் என்கிட்ட நம்பர் இல்லன்னு. அப்புறம் எப்படி இந்த வேயு பையனுக்கு நம்பர் கிடைச்சிச்சுன்னு பார்த்தா, அன்னைக்கு நைட் அம்மாக்கு கேட்டோட போன்ல இருந்து தான் கால் பண்ணிருப்பான் இல்லையா. சோ கேட்டோட நம்பரை அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருப்பான். ஆக்சுவலா இது கேட்டோடைய வாட்ஸ்அப் நம்பர் இல்ல, நார்மலா எஸ்எம்எஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நம்பர் தான். இதை எல்லாத்தையும் டை கிட்ட சொல்லிட்டு, நான் வேற கேட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன்டா, அவன் என்னை பத்தி என்ன நினைப்பானே தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க. ஒரு வழியா டை கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுட்டு திரும்பியும் பெட்ல படுத்து வைக்கப்பட ஆரம்பிச்சிட, அதிசயமா கேட் கிட்ட இருந்து திரும்ப ரிப்ளை வருது. அவன் என்ன போட்டிருக்கானா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்க. சொல்லவே வேண்டாமே, வேயுக்கு ஏதோ தலகால புரியாத மாதிரி கேட்டோட ஜாக்கெட்டை கட்டி பிடிச்சிட்டு இன்னும் வைக்கப்பட ஆரம்பிச்சிட. நோட் த பாயிண்ட் மக்களே, அவன் இன்னும் அந்த ஜாக்கெட்டை கழட்டவே இல்லை. அடுத்த நாள் டையும் வேயும் ஹோட்டலுக்கு வந்திருக்க. ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்து சேர்ல உட்கார, வேயு டை கேட்ட, எனக்கு என்னமோ எனக்கும் கேட்டுக்கும் நடக்கிறத பார்த்தா அது இருக்குமோன்னு தோணுதுரா அப்படின்னு சொல்ல, டை அதுக்கு, சரி சொல்லு, உனக்கா அவனுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, வேயு பதிலுக்கு, சத்தியமா சொல்றேன்டா, அவனுக்கு தான் என் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றான். டை அதுக்கு, ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும்டா, ஃபர்ஸ்ட் போய் கண்டுபிடிடா கேட்டுக்கு எதுவும் லவர் இருக்கா அப்படின்னு. இப்படி இவன் சொல்லவே வேயு அதுக்கு, கரெக்டா ஐடியா கொடுத்துருக்கேடா, நான் இதை யோசிக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்ல, டை பதிலுக்கு, இது ஐடியாலாம் ஒன்றும் கிடையாது, ஒருவேளை கேட்டுக்கு லவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்ட உடனே பாவம் பையனோட மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிடுச்சு. இங்க பாருவேயோ, இப்படிலாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தனா வேலைக்காகாது, நீ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போடா, ஏதோ ஒரு இடத்துக்கு, ஆனா ரொமான்டிக்கான இடத்துக்கு வெளியே கூட்டிட்டு போ, அவன் மனசுல ஆழமா பதியவே, நீ தான் அவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேயுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம, அப்ப நீ என்ன மெசேஜ் பண்ண சொல்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ நான் அப்படி சொல்லடா, அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போ, அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, அவன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த பிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. டை கொடுக்குற ஐடியால வேயுக்கு அப்படியே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு ரொம்பவே குஷியா இருக்க. அப்பன்னு பார்த்து ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருது. டை சரி போனை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனை பார்த்தா அவ்வளோ பெரிய ஷாக்கு. அந்த ஷாக்கோட போன்ல என்ன பார்த்தான்னு சொல்லி வேயு கிட்ட காமிக்க, வேயுவும் பார்த்துட்டு அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்னு சொல்லி அவனும் ஷாக் ஆக, வேயு வேற சாப்பிட்டுட்டு இருப்பானா, அது அப்படியே டை மூஞ்சிலே துப்பிட. சரி அதெல்லாம் விடுங்க, இவங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தா, இதுக்கு மேல எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ஒரு எபிசோட்லயே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல வீடியோ இருக்கனால நான் பிரிச்சு பாதி பாதியா போடுறேன், எனக்கும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த இடத்துல லவ் ஆஃப் ஸ்லிமோனோட டிராமா எபிசோட் 1 கம்ப்ளீட் ஆகுது. ரிமைனிங் எபிசோட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்குறேன். Until then stay tuned with me. Love you all guys. Bye bye.